ஏ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணக்கூடிய ஹோம்மேட் சோப் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த சோப்பு வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். ப்ளஸ் வந்து ஒரு கோல்டன் சோப்புன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம அந்த மாதிரி பொருளை வச்சு தான் நம்ம வந்து இந்த சோப்பை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டனிங் பண்ணி கொடுக்கும். ப்ளஸ் உங்கள் ஸ்கின்ல வந்து எந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி, அதெல்லாம் நல்லாவே ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னையும் வந்து நல்லா ஈவனாக மாற்றி கொடுக்கும். உங்கள் ஸ்கின்லையும் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான லுக்கும் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். இந்த சோப்பை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சோப்பு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆவாரம் பூ தான். இந்த ஆவாரம் பூவை வச்சு தான் இன்றைக்கி நம்ம வந்து சோப் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த ஆவாரம் பூவை வந்து நான் பொடி பண்ணி ஆல்ரெடி எடுத்துருக்கேன். நீங்களும் வந்து ஆவாரம் பூவை வந்து பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஆவாரம் பூ வந்து மோஸ்ட்லி எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அங்கே கிடைக்கல அப்படின்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து பியர் சோப்பு வந்து எடுத்திருக்கேன். நான் பியர் சோப்பு எதுக்காக எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கிளிசரின் வந்து இருக்குது. அதனால் இந்த சோப்பை வச்சு நம்ம வந்து சோப் ப்ரிப்பேர் பண்ண முடியும். இப்போ இதை வந்து டபுள் பாயில் மெத்தடில் வந்து ஹீட் பண்ணிக்கலாம். நீங்கள் டபுள் பாயில் மெத்தடில் ஹீட் பண்ணும்போது இந்த சோப்பு வந்து அப்படியே மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். மற்ற சோப்பு நீங்கள் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து இந்த அளவுக்கு வந்து மெல்ட் ஆகாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் ஆவாரம் பூ பொடி வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ரைஸ் ஃப்ளார் வந்து எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆல்மண்ட் ஆயில் வந்து எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து ஆல்மண்ட் ஆயில் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கோகோனட் ஆயில் எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஆலிவ் ஆயில் வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது கூட வந்து ஒரு பொட்டேட்டோவை வந்து நான் எடுத்து ஜூஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பொட்டேட்டோவை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி ரொம்ப பிளாக்காக ஆரம்பிச்சிடும். இப்போ இதை எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் வந்து நல்லா ஃபஸ்ட்டு ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சோப்பை எடுக்கும்போது ஈஸியாக வரும். ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேக்கை வந்து அதில் வந்து இன்சர்ட் பண்ணிடுங்க. உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பா இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து கிண்ணம் இருக்கும் இல்லையா, அதில் கூட நீங்கள் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த பேக்கை வந்து நீங்கள் ஊற்றி வைங்க. இப்போ இந்த பேக்கை வந்து எல்லாத்தையும் ஃபுல்லாக நல்லா இதில் ஊற்றியாச்சு. இப்போ இதை வந்து நான் ஃப்ரீசரில் போய் வைக்க போகிறேன். நான் ஃப்ரீசரில் வைக்கும்போது ஒரு 3 ஹார்ஸ் வந்து அப்படியே விட்டுற போகிறேன். நீங்கள் ஃப்ரீசரில் வைக்காமல் வெளியே வைக்கிறீங்க அப்படின்னா 1 டே ஃபுல்லாக அப்படியே விட்டுருங்க. நீங்கள் 1 டே ஃபுல்லாக விடும்போது அதுவாகவே அப்படியே ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி 2 தடவை தட்டிட்டு வைங்க. இப்போ வந்து நான் 3 மணி நேரத்துக்கு அப்புறமா வந்து நான் வந்து எடுத்துருக்கேன் பாருங்கள். இதை நீங்கள் சைடில் இந்த மாதிரி அமுத்தி விட்டிங்கனாலே போதும், அது வந்து தனியாக வந்துடும். ப்ளஸ் வந்து கவுத்தி இந்த மாதிரி 2 தட்டு தட்டினீங்க அப்படின்னா கையில் ஈஸியாக வந்துடும். இது எதனால் இப்படி ஈஸியாக வந்திருக்கு அப்படின்னா, நம்ம உள்ளக்க அப்ளை பண்ணியிருக்கிற அந்த ஆயில்னால தான். ஆயில் அப்ளை பண்ணனால தான் இப்படி டக்குன்னு வந்துருச்சு. இதே நீங்கள் வந்து கிண்ணத்தில் ஊற்றி வைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஓரத்தில் கத்தியை வச்சு லைட்டாக கட் பண்ணி விடுங்க. அப்படி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி பேக் போர்ஷனில் 2 தட்டு தட்டினீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம கையில் வந்து விழுந்துடும். இப்போ அந்த சோப்பை என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்போ வீடியோ பார்த்துருப்பீங்க. அதில் நம்ம மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து என்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுருப்பீங்க. நம்ம மெயினாக ஆட் பண்ணியிருக்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவாரம் பூ பொடி தான் நம்ம வந்து மெயினாக ஆட் பண்ணியிருப்போம். இந்த பொடி வந்து ஒரு கோல்டன் பொடினே சொல்லலாம். நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக மாற்றி கொடுக்கும். ப்ளஸ் உங்கள் ஸ்கின்லையும் வந்து நல்ல ஒரு பிரைட்டனிங்கும் வந்து கொடுக்கும். இந்த ஆவாரம் பூ பொடியை வந்து அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஆவாரம் பூ வந்து நம்மளுக்கு நேச்சுரலாகவே நம்ம ஸ்கின்னை வந்து ஒயிட்டன் பண்ணி கொடுக்கும். ப்ளஸ் நம்ம ஸ்கின்னையும் வந்து சாஃப்டன் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம
நம்ம ஸ்கின்லேயுமே வந்து எந்த ஒரு ப்ராப்ளமுமே வந்து வராது. இப்போ அந்த சோப்பை வந்து என்னோடய ஃபேஸ்லேயும் நான் வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இந்த சோப்பில் வந்து நம்ம மெயினாக ஆட் பண்ணியிருக்கிறது வந்து ஆவாரம்பூ பொடி தான். இந்த ஆவாரம்பூ பொடி வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். ப்ளஸ் நம்ம ஸ்கின்னையும் வந்து நல்லா சாஃப்டனும் பண்ணி கொடுக்கும். ப்ளஸ் நம்ம ஸ்கின்ல வந்து எந்த ஒரு டேமேஜும் ஏற்படுத்தி கொடுக்காது. நம்ம ஸ்கின்லேயும் வந்து எந்த ஒரு அலர்ஜியுமே வராமல் தடுக்கிறதுக்கு இந்த ஆவாரம்பூ பொடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் இது கூட வந்து நம்ம ரைஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ரைஸ் வந்து உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற அந்த டெட் ஸ்கின் செல்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி அதெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். உங்கள் ஸ்கின்னையுமே வந்து நல்லா பிரைட்டன் பண்ணியும் கொடுக்கும். நெக்ஸ்ட் இது கூட வந்து ஆல்மண்ட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். ஆல்மண்ட் ஆயில் எதுக்காக ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம என்னதான் இது வந்து ஹோம்மேட் சூப்புங்கிறனால வந்து நம்ம ஸ்கின்ல ஒரு சிலருக்குலாம் வந்து ட்ரை ஸ்கின் உள்ளவங்களுக்குலாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி ட்ரையாக ஆரம்பிச்சிடும். அந்த ட்ரைனஸ் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதில் வந்து ஆல்மண்ட் ஆயில் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ஆல்மண்ட் ஆயில் வந்து உங்களோட ட்ரைனஸை வந்து போக்கி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்டாக பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு இது கூட வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கோம். உருளைக்கிழங்குல வந்து ப்ளீச் வந்து இருக்கிறனால நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்னில் வந்து பிக்மெண்டேஷன் இல்லைன்னா வந்து பிளாக் மார்க் இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி அதெல்லாம் ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் இந்த உருளைக்கிழங்கு. இப்போ இந்த சோப்பை என்னோடய ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய ஃபேஸில் வந்து நல்லா வாட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ ஃபேஸ் ஃபுல்லாக வாட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த சோப்பை வந்து இந்த மாதிரி நல்லா வந்து தேய்ச்சிக்கோங்க. இதில் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த அளவுக்குலாம் வந்து முறை வராது. ஓரளவுக்கு வந்து நல்லாவே முறை வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரளவுக்கு தான் வந்து முறை வரும். வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த சோப்பு அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து இதில் முறை வராது. இந்த சோப்பை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னிங் வந்து கொடுக்கும். நீங்கள் ஆல்ரெடி வந்து வீட்டில் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, அந்த சோப்பை விட இந்த சோப்பு நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ப்ளஸ் அதே நேரத்தில் வந்து உங்கள் ஸ்கின்லேயும் வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும். உங்கள் ஃபேஸ்லேயும் சரி உங்கள் பாடியிலையும் சரி ஏதாவது பிக்மெண்டேஷன் இந்த மாதிரி இருக்க, ஃபேஸ்லேயே வந்து அன்ஈவனாக இருக்குது அப்படின்னா வந்து இந்த சோப்பை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்கின்னில் வந்து நல்ல ஒரு சேஞ்சஸை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ என்னோடய ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்து காமிக்கிறேன். இப்போ என்னோடய ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஃபேஸில் வந்து நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த சோப்பை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரியும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னிங் வந்து கொடுக்கும். கண்டிப்பாக இந்த சோப்பை வந்து நீங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெகுலராக ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். இந்த சோப்பை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசு அப்படின்னா, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். See you next video. Take care. Bye bye.